இப்போ என்ன கொஷினை நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எந்த கொஷின் நம்மளுக்கு அந்த கொஷினெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னாலே இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஈஸியாக உள்ளே போயிருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிராக் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கணும். அப்போ என்ன மிஸ்டேக் வந்து அப்போ பேசிக்ஸில் நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த 2 hour பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஏதாவது வந்து மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்போம். இதுதான் பிரச்சனையே. மற்றதெல்லாம் நம்ம படிக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் படிச்சிருப்போம். ஆனால் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னு ஒரு பாயிண்ட் வந்துருக்கும். அதில் 1-2 கொஷின் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதனால் நம்ம வெளியே இருந்திருப்போம். இல்லை நல்லா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் ஹாலில் அதில் அந்த கேட்டகரியில் நான் தான் வருவேன். ஓகே, எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது மட்டும் என்ன நடக்குமோ தெரியாது, மொக்கையாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பல ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ அப்போ அந்த மிஸ்டேக்கெல்லாம் நல்லா அனலைசிஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு, இதனால தான் இந்த மிஸ்டேக்கு, ஸோ இதனால தான் இந்த ரிசல்ட் வந்து வரல. தென் இதிலேருந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு உங்களோட கைடு, மென்டார், வாட் எவர் இட் இஸ், அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபீல் ஃப்ரீ. ஓகேங்களா? ஓப்பனாக போயிட்டு இதுதான் நான் பண்ணேன், இதுதான் பண்ண மிஸ்டேக்கு, இதை தாண்டி வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு போயிட்டு நீங்கள் வந்து கேட்கணும். ஓகேங்களா? அந்த மென்டார், அந்த கைடுக்கிட்ட போயிட்டு பார்க்குறத வந்து தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்கள வந்து பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, ஸோ அவங்ககிட்ட அப்டேட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போயிட்டே இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு நல்ல மென்டார் உங்களை ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. நல்ல மென்டாராக இருக்கும் பட்சத்தில் அவங்க, அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் எக்ஸப்ஷன் இருக்குது கைஸ், அதில் நான் வந்து உள்ளே போக விரும்பல. பட் நம்ம தான் நம்ம நல்ல மென்டாராக வந்து சூஸ் பண்ணி போகணும். ஸோ அவங்கக்கிட்ட போனீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்.